சார் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பல தலைமுறையாக வச்சுட்டு வர நவராத்திரி குழு. இதில் கான்செப்டுன்னு அப்படி முதல்ல ஆரம்பிக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் வேயாக பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அப்படியே இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு குலுன்னு என்ன, நம்ம ட்ரெடிஷன் என்ன, நம்மளோட கலாச்சாரம் முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளோட வாழையடி வாழையாக வந்துட்டு இருந்த வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த குலு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு ராமாயணம் கான்செப்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் நம்ம வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமக்கி எப்பயும் இருக்கக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடிய மற்ற பொம்மைகளும், இதோட சில கிருஷ்ணலீலா அப்படிங்கிறது கிருஷ்ணரோட லீலைகளும், அண்ட் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு வழக்கம் நெறிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ராமானுஜரோட ஸ்ரீரங்க விஜயம், ஸ்ரீரங்க வைபவங்கள்னு சொல்லிட்டு அது இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் குருமார்களோட எல்லாதும் இருக்குது. அந்த மாதிரி ஆச்சாரிய வைபவம்னு சொல்லி ஆச்சாரிய ஹாரம்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் தாயார்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஆச்சாரியனோட வம்சத்தோட வழிமுறைகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது எல்லாமும் இருக்குது இந்த பொம்மைகளில். கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் வருஷத்துக்கு ஒன்றுனா சேர்க்கணுங்கிற மாதிரி இந்த வருஷம் என்ன புதுசு பண்ணலான்னு யோசிக்கும்போது ஏதாவது ஒரு கான்செப்ட் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொம்மை புதுசாக தெரியும், அதை வச்சு ஏதாவது ஒரு கான்செப்ட் உருவாக்கலான்னு பண்ணுவோம். இல்லை இருக்கிற பொம்மைகளோடு அதுவும் ஆட் பண்ணினா என்ன மாதிரி கொண்டு வரலாங்கிறது யோசிப்போம். அந்த மாதிரி பண்ணுறது தான் அப்படி சேர்ந்தது பொம்மைகள். அண்ட் மற்றபடி எனக்கு நாட்கள் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஷுட் சே ஒரு 4 days எனக்கு மொத்தமாக இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம்னாக்கா எடுத்த உடனேயே ஒரு பனியன் கிளாத்தால் தொடச்சிட்டு அதை நல்லா பேப்பரில் ரேப் பண்ணி நீட்டாக அதுக்குன்னு பாக்ஸஸ் வச்சுருக்கோம், அதில் வச்சுருவோம். திரும்ப எடுக்கும்போதும் அதே மாதிரி தான் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு, அப்புறம் பிஓபி இல்லாமல் க்ளே டால்ஸ்க்கெல்லாம் மட்டும் கோகோனட் ஆயிலில் காட்டன் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அது லைட்டாக இருக்கிற மாதிரி அதில் அப்படியே ஒரு வைப் பண்ணினோன்னா அது ஷைனிங் இருக்கும். அது பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutesக்கு அப்புறம் திரும்ப ஒரு பனியன் கிளாத்தால் தொடச்சி வச்சு அது அப்படி சஸ்டெயின் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் 11th ஜென்ரேஷன் சில டால்ஸ்க்கெல்லாம், 9th ஜென்ரேஷன் இருக்கேன் சில டால்ஸ்க்கு 7th ஜென்ரேஷன் இருக்குது. அந்த மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தது தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.